கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவேல் 1 14 பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரையும் ஆலோசனையும் என்னவென்றால், சில காரியங்கள் நமக்கு நடைபெறாமல் தடையாகி கொண்டே இருக்கின்றது. நம்மிடம் இன்று நிறைவேறிவிடும், நாளை நிறைவேறிவிடும் என்று நாம் எதிர்பார்த்திருப்போம். ஆனால் அந்த காரியம் நடைபெறாமல் அது தட்டி போய்கொண்டே இருக்கின்றது. இதற்கு காரணம் ஒரு சில சாபங்களாகவும் இருக்கலாம் என்று கர்த்தர் இதற்கு ஆலோசனையாக கூறுகின்றார். இதற்காக பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் நாம் உபவாசித்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க கூடாது. என்னிடம் உள்ள அந்த பாவங்கள் சாபங்களை நீக்குங்கள், என்னை பரிசுத்தமாக்குங்கள் என்று நாம் உபவாசம் இருக்க வேண்டும். என்னுடைய அந்த அபாத்த நிலைமைதான் இந்த காரியம் எனக்கு கைகூடி வராததற்கு காரணம் என்று உணர்ந்து நம்முடைய பாவத்திற்காக நாம் மனஸ்தாபப்பட்டு உபவாசிக்க வேண்டும். ஆனால் நாம் எப்படி உபவாசிப்போம் தெரியுமா? எனக்கு இந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று அதற்காக உபவாசிப்போம். கர்த்தர் இதை விரும்பவில்லை. நம்முடைய பாவத்தை நாம் விட்டு பரிசுத்தமாக வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகின்றார். அந்த நினிவே பட்டணத்து மக்கள் பாவங்கள் செய்து அதனால் சாபமாகி பிதாகிய கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்கவிருக்கும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை அழிக்க கூடாது, அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் பாவங்களை உணரச் செய்து மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அந்த யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த பட்டணத்தை எச்சரிக்கப்பட்டு உடனே கீழ்ப்படிந்த அந்த மக்கள் தங்கள் பாவங்களுக்காக அவர்கள் உபவாசிக்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய அந்த அழிவில் இருந்து மீட்கப்பட்டு அந்த தேசமும் மக்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு உன் காரியங்கள் நீண்ட நாட்களாக தோல்வியில் முடிந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? நீங்கள் நினைத்தது நடக்கவே மாட்டாங்க அல்லவா? காரணம் நம்மிடம் இல்லை, ஏதோ ஒரு கர்த்தர் பாவம், அதனால் உள்ள சாபம். ஆகவே அது மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்த சாபமாகவும் பாவமாகவும் கூட இருக்கலாம். அதற்கு நாம் மனம் திரும்பி நாம் அதற்காக உபவாசம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தையும் அந்த சாபத்தை நீக்கி நம்முடைய ஆசீர்வாத தடைகள் எல்லாம் நீக்கி நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வாதம் பெற செய்வார். ஆகவே நாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு நேரமோ 2 நேரமோ அல்லது 3 நேரம் கூட முடிந்தால் நாம் உபவாசித்து நம் பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். அப்படி மனஸ்தாபப்பட்டால் கர்த்தர் நிச்சயமாக, அவர் மனதுருகும் கர்த்தர், அவர் நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து நாம் பாவம் செய்து விட்டேன் என்று நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்ட உடனே அவர் மன்னிக்க அவர் தயாராக உள்ளார். ஏனென்றால் அவர் கூறுகின்றார், 7 முறையில் 70 முறையென மன்னிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கூறுகின்றார். அவர் அப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக இருந்ததினால்தான் நமக்கும் கட்டளையிடுகின்றார். அவர் அப்படி மன்னித்து கொண்டு இருக்கிறதால் தான் நாம் இன்று வரை உயிரோடு இருக்கின்றோம், அல்லது என்றோ நாம் அழிந்திருப்போமாகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இருந்து நம்முடைய ஆசீர்வாத தடைக்கு நம்முடைய பாவங்கள் சாபங்கள் என்று உணர்ந்து நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் 3 வேளையோ 2 வேளையோ 1 வேளையோ உபவாசம் இருந்து நம்முடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்படுவோம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாரத்தில் ஒரு நாள், ஒவ்வொரு வாரம் கூட நாம் இந்த உபவாசத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்து நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு இன்னும் அந்த பாவத்திற்கு விழாமல் இருக்க வேண்டும். நம் சந்ததியும் நம் பிள்ளைகளும் அந்த பாவத்தில் விழக்கூடாது என்று வாரந்தோறும் கூட நாம் தொடர்ந்து இந்த உபவாசத்தை நாம் செய்து கொண்டு வந்தோம் என்றால் மிகுந்த ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆகவே பரிசுத்த உபவாச நாளை நியமிப்போம். அடுத்து விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று கூறினார். அப்படினால் விசேஷமாக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக துதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக அவரை பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், வேதாகத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி அதிகமாக அவரை நாம் துதித்து சோத்திரம் செலுத்தினோம்
என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் சாபங்களை நீக்கி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக அப்பா எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடைக்கு காரணம் எங்கள் பாவமோ சாபமோ, முன்னோர் பாவமோ சாபமோ என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்கு பரிகாரம் நாங்கள் உபவாசித்து எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மனஸ்தாபப்பட வேண்டும். அப்பா, இவ்வளவு நாளும் நாங்கள் உபவாசித்திருக்கிறோம், இந்த காரியங்கள் எங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று உபவாசித்திருக்கோம். அப்பா, அது நீர் அறிவறுக்கின்ற விஷயம் என்று உணர்ந்து கொண்டோம். நாங்கள் இன்றிலிருந்து உபவாசம் இருப்போம். அதுவும் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் மாறி எங்களுடைய குணங்கள் மாறி நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று நாங்கள் உபவாசிப்போம் என்று உறுதியெடுக்கின்றோம். என்னுடன் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யார் யாரெல்லாம் எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் உபவாசம் இருப்போம், அதுவும் வாரந்தோறும் எங்கள் சந்ததிக்கும் இப்படிப்பட்ட பாவங்கள் சாபங்கள் வரக்கூடாது என்று உபவாசிப்போம் என்று அவர்கள் பிரதிக்கனை எடுக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள் சாபங்களை நீக்குங்க, உபவாசிக்க பலன் தாங்க, அதன் மூலம் ஆசீர்வாத தடைகளை நீக்குங்க, எங்கள் சந்ததியே ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.